அன்பு நண்பர்களே, இன்றைக்கான தலைப்பு என்னென்னா, குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை அப்படின்னு நம்முடைய வழக்கில் இருக்கக்கூடிய சொல்லாடலை பற்றி நம்ம பார்த்துருப்போம். இது ஆக்சுவலாக ஆன்மீகத்தில் இது என்ன சொல்ல வருது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். குற்றம் பார்க்கவில்லை என்றால் சுற்றம் என்ற ஒன்று இருக்காது அப்படின்னு நீங்கள் பொருள் எடுத்துக்கணும். இப்போ இந்த குற்றம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒன்று நீ ஒன்று, நான் ஒன்று நீ ஒன்று அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? இப்போ நான் இருக்கிறேன், இங்கே மரம் இருக்குது, செடி இருக்குது, உலகம் இருக்குது, பிரபஞ்சம் இருக்குது அப்படின்னு தன்னிடம் இருந்து அதை வேறுபடுத்தி பார்க்குறோம் இல்லையா? அதுதான் நாம் செய்கின்ற குற்றம். அந்த குற்றத்தை யார் விலக்கி கொண்டு தானே எல்லாமாக இருக்கிறோம் என்பதை அனுபவமாக உணர்ந்து அந்த அனுபவத்திலேயே இருந்து விட்டால் அங்கே சுற்றம் என்று சொல்லக்கூடிய இந்த மரம், செடி, கொடி, நீ, நான், அந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய மற்றொரு பொருள் என்பது அங்கே இல்லாமல், தானும் அங்கே இல்லாமல், எதுவும் இல்லாத நிலைக்கு, உண்மை நிலைக்கு அது கொண்டு சேர்த்துவிடும். இதுதான் அந்த வார்த்தையினுடைய அம்சமாக இருக்கிறது என்பதை நம்முடைய சித்த பெருமக்கள் சூட்சமமாய் நம்முடைய அறிவில் பொட்டு தெரித்தால் போர் தெளிய வைத்தது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. நன்றி.